அரசு கட்சி என்னுடைய ஒரு பகுதி சுமந்திரன் என்பவர் அதை திசை திருப்பி சென்று கொண்டிருக்கிறார். சிங்கப்பூர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்த பொழுது அதன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். சிங்கப்பூர் தீர்மானம் 2013 அதை போட்டார். அதுல 10வதாக அதில் என்ன போடுறார் என்றால், இலங்கை தீவிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதே அதை செய்தவே. அப்ப கேள்வி வருகிறது, இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. அண்மையிலே ஏதோ அவர் தமிழ் தேசியம் என்று சொல்லி கதைப்பதை சுமந்திரனும் தமிழ் தேசியம் கதைக்கிறார் என்று ஒரு முன்னாள் போராளி கூட ஏதோ அங்கீகரித்தது போல ஒரு பதிவை நான் பார்த்தேன். இல்ல, நீங்கள் பகிரங்கமாக சொல்லலாம். யார் முன்னாள் போராளி நான் பார்த்தேன். ஹைந்திரோமார் பொன்னம்பலத்துக்கு அடி போட்டது போல எங்கட காக்காண்ணி அவர்கள் அதை சொல்லியிருந்த அறிக்கையை பார்த்தோன்னா, அதாவது அவர் சொல்ற விடயத்துல சில ஹைந்திரோமார் பொன்னம்பலத்தின் விடயங்கள் இருக்குது. அவர் ரெண்டையும் சரி பார்த்து சொல்ல முடியும். சுமந்திரனோட ஹைந்திரோமார் அவர் சேர்க்க முடியாது. அது ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் யாருக்கு என்றால் காக்காண்ணைக்கு. அந்த இத்தனை ஆண்டு காலம் கிடக்கப்பட்ட பாபர் மசூதியை உடைப்பதற்கு இந்தியா பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, இந்தியா நீதிமன்றத்தில் கிடைச்சிருக்கு, உலகத்துல கிடைச்சிருக்கு என்றால் ஏன் ராத்திரி வச்ச புத்த விகாரையே நான் உடைக்க இயலாது? அது புத்த விகாரை அகற்றுவதோ, புத்தர் சிலையை அகற்றுவதோ, விகாரைகளை கூட உடைப்பதோ, அது வீரத்தோடு செய்வதை நான் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன். அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்த வீரத்தோடு சில செயற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஆனால் என்னென்றால் அதை எப்படியான முறையில அதை செய்வது என்பதும், அதை எவ்வாறு இன்றைக்கு தனியே ஒரு இடத்திலே மட்டுமல்ல அந்த விகாரை, ஒரு இடத்திலே மட்டும் விகாரைக்கு எதிராக போராடி பலனில்லை. தமிழீழ பிரதேசத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற தமிழீழ பிரதேசத்தினுடைய பல இடங்களிலே புத்த விகாரைகள் கட்டப்பட்டு, புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டு, இராணுவ மயமாக்கல் ஊடாக அதை கொண்டு வரப்பட்டு, அங்கு காணிகள் பிடிக்கப்பட்டு, பெரியோரு பண்பாட்டு இன அழிப்புக்கான ஒரு திட்டமிட்ட நகர்வு மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வளவு இடங்களிலேயும் அதற்கான முனைப்பு வர வேண்டும். அதாவது இதற்கு இன்னொரு விதமாக சொன்னால், நீங்கள் கேட்கின்ற பொழுது கேட்டீர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இலங்கையில இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பிலே உறுப்புரை ஒன்று இருக்குது, 9ஆம் உறுப்புரை என்று சொல்றது. அது என்னத்தை சொல்லுகிறது என்றால், இலங்கை தீவிலே பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை என்று சொல்லுகிறது, முழு இலங்கை தீவிலே. இப்ப எங்களுடைய கேள்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால், தமிழர் தாயகத்திலே அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக அந்த நிலைப்பாடு தோன்றும் வரை இந்த புத்த விகாரைகள் அகற்றப்பட வேண்டும். அது எதுக்குமே விதிவிலக்கல்ல. இந்த தனியார் காணியிலே அமைத்ததுன்றதுக்காகவோ அல்லது வேறு சொல்லியோ போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தெளிவான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற உறுப்புரிமை இலங்கை அரசியலமைப்பில் இருக்கும் வரை நாங்கள் அதற்கு அப்படி என்றால், இந்த இன்றைக்கு தேர்தலில் இப்ப வரப்போற முடிஞ்ச தேர்தல், மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. நீ அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்குள்ள தமிழ் கட்சிகள், தமிழர்கள் நாங்கள் இந்த தேர்தலில் நிற்க மாட்டோம். ஏன் புறக்கணிக்க இயலாது? இந்த கோரிக்கை இருக்கும் வரை பௌத்தத்துக்கு முதலுரிமை இருக்கு என்று சொல்றதால நாங்க நிக்க முடியாது. இந்த கோரிக்கை வச்சு தேர்தலில் நிக்காம பகிரங்கமாக சொல்ல வேண்டிய நினைக்கலாது. புறக்கணிக்கின்ற பொழுது என்ன சிக்கல் வருகிறது என்றால், வேறு ஒரு போலித்தன்மை உள்ள ஒரு சக்தியை அங்க கொண்டு வந்து நிறுத்தி அது அந்த இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அது அவர்கள் இலங்கை அரசு, ஒற்றையாட்சி அரசு சொல்வதையே அது ஒத்துதுவதாக அப்படி இப்போ நீங்கள் அரசியல்வாதிகள் சரி நீங்க புறக்கணிக்க இல்லை, நாங்கள் எல்லாரும் போறோம் பாராளுமன்றத்துக்கு, ஆனா எலெக்ஷன்ல அதை எடுத்துக்கொண்டு நான் பாராளுமன்றம் பெற மாட்டேன் அப்படி புறக்கணிக்கலாம் தானே, வேறு ஒருத்த வரையில அதுக்குள்ள ஏன் இப்பொழுது அந்த உறுப்புரிமை 9 அகற்றப்பட வேண்டும்? இப்ப உதாரணமாக தமிழரசு கட்சி என்னுடைய ஒரு பகுதி சுமந்திரன் என்பவர் அதை திசை திருப்பி சென்று கொண்டிருக்கிறார். பல காலமாக நடக்கிறது. அவர் இந்த சிங்கப்பூர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்த பொழுது அதன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். முன்னே ஸ்ரீசேனா, ரணில் போன்றவர்கள் சேர்ந்து அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த விடயத்தை செய்வதற்கு இவர்கள் முன்னெடுப்பு ஒன்றை செய்த பொழுது சிங்கப்பூர் தீர்மானம் 2013 அதை போட்டார். அதுல 10வதாக அதில் என்ன போடுறாரு என்றால், இலங்கை தீவிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதே அதை செய்தவே. அப்ப கேள்வி வருகிறது, இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. அண்மையிலே ஏதோ அவர் தமிழ் தேசியம் என்று சொல்லி கதைப்பதை சுமந்திரனும் தமிழ் தேசியம் கதைக்கிறார் என்று முன்னாள் போராளி கூட ஏதோ அங்கீகரித்தது போல ஒரு
ஒரு பதிவை நான் பார்த்தேன். இல்ல நீங்க பகிரங்கமா சொல்லலாம் ஏர் முன்னாள் போறேன்னு நான் பார்த்தேன். ஹைந்தரோமார் பொன்னம்பலத்துக்கு அடி போட்டது போல எங்கட காக்காண்ணி அவர்கள் அதை சொல்லியிருந்த அறிக்கையை பார்த்தோன்னா அதாவது அவர் சொல்ற விடயத்துல சில ஹைந்தரோமார் பொன்னம்பலத்தின் விடயங்கள் இருக்குது. அவர் ரெண்டையும் சரி பார்த்ததை சொல்ல முடியும். சுமந்திரனோட ஹைந்தரோமார் பொன்னம்பலத்தை அவர் சேர்க்க முடியாது. அது ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் யாருக்கு என்றால் காக்காண்ணைக்கு. காக்காண்ண சில வேளை நான் இப்படி பார்க்கல, அவர்கிட்ட வயசுக்கு மாறாட்டங்கள் வர்றது, சம்பந்தருக்கு மாறாட்டம் வந்ததல்லோ அது மாதிரி இந்த மாறாட்ட வயசு காரணமாக காக்காண்ண அந்த விடயங்களை கையில் எடுக்கலாம். அது காக்காண்ண கிடைக்கிற விடயமே இல்லை. அவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு மூத்த போராளியாக இருக்கிறவர், உலகத்தை இருக்கிறவர், ஒரு மாவீரத்தை ஒரு தந்தையாக இருக்கிறவர். அவர் இந்த புத்த விகாரத்துக்கு எதிராக இவ்வளவு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். எனக்குள்ள இருக்கிற இந்த வலிந்து காணாமக்கப்பட்ட அம்மாக்கள் காக்காண்ணையா கொண்டு போய் போராட்டத்துல சேர்த்த புள்ளிகளும் கனைவர் காணாம போயிருக்கணும். இந்த காக்கான அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அதை விட்டுட்டு சுமந்திரனை வெள்ளை அடிக்கிறதுக்கு காக்கான வலிக்கிறது சரியான தவறு. அதாவது தமிழ் தேசியத்தை தான் சுமந்திரன் வைத்திருக்கிறார் என்று எந்த அடிப்படையில் சொல்லுறார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதான் நான் கேட்கின்ற அரசியல் கேள்வி. அதாவது எப்படி பேசினாலும் அது தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறது அடிப்படையில தவறு. அது தமிழரசு கட்சியில் இருந்தால் மட்டும் தமிழ் தேசியம் பேசுவது என்று சொல்வது அடிப்படையிலே ஒரு பிழையான விடயம். அதாவது இலங்கை ஒற்றையாட்சி அரசினுடைய உறுப்புரை 9 மறுதளிக்காமல் அதை ஒத்துக்கொண்டு அதற்கு உடன்பட்டு போகின்றோம் என்று சிங்கப்பூர் தீர்மானத்திலே ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதிலே அவருடைய பங்கு இருந்தது. சுமந்திரனுடைய ஐரோப்பா நாட்டில் இருக்கிற அதே நேரத்துல ஜிடிஎஃப் அதுல பிரதானமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்துல இப்ப அவர்கள் இந்த ஹிமாலயா டிக்ளரேஷன் கொண்டு வந்திருக்காரு. அதே குரூப், அதே டீம், இமாலய பிரகடனம். அதையும் பார்த்தீங்கன்னா அங்கே பௌத்தத்துக்கு முன்னுரிமை எப்படி வருகிறது அந்த கொரியோகிராபி என்றால் அந்த போட்ட தீர்மானங்கள்ல அதை நாசுக்காக போட்டுட்டு அதுல இந்த 10ஆவதே அவர்கள் போட இல்லை, இந்த முறையெல்லாம் போடாமல் போட்டு விட்டு. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் பௌத்தர் பிக்குகளோடு இவர்கள் வெள்ளை உடை அணிந்து இந்த புலம்பெயர்ல இருந்து போகிற சில தமிழ் கோமாளிகள் அவர்களோடு போய் நின்று படம் எடுக்கிற பொழுது இங்கே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதுதான் இமாலய பிரகடனத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டு செல்கின்றோம். பௌத்தர்களோட முதல் போகிறார். ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்ற மத நல்லிணக்கத்துக்குரியவர்களோடு முதல் போகவில்லை, அவரோட போய் கதைக்கவில்லை. இவர்களோடு போய்த்தான் பிறகு அங்கே போகிறார். அதே அந்த முன்னுரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படியான முறையில தான் இந்த இது பலர் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். இமாலய பிரகடனம் என்பது ஐரோப்பாவிலிருந்து தான் முன்னெடுக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் இருக்கின்ற சில நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு தன்னார்வ நிறுவனம், பல காலமாக தமிழர்களுடைய ஊடுருவி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம், பின்லாந்து நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, இப்படி பல நோர்வே நாடு கூட அதில் சம்பந்தப்பட்டது. அங்கே இருக்கிற சில அமைப்புகள், சில ஆய்வாளர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை தயாரித்து டிஃபின் கான்செப்ட் ஒன்றை உருவாக்கி அந்த அடிப்படையில் ஒரு பரிசோதனையை வேறு இடங்களில் செய்து அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இந்த இமாலய பிரகடனம் புறப்பட்டு இருக்கிறது. இந்த இமாலய பிரகடனம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்ய முயற்சிக்கிறது. இந்த சிங்கப்பூர் தீர்மானத்தில் போன அளவு பலமாக நகரவில்லை என்றாலும் நாங்கள் அதை இலகுவாக எடுத்து விட்டிருக்க முடியாது என்று பௌத்த விகாரைக்கு எதிராக குரல் எழுப்புகிறவர்கள், அதுக்கு எதிராக செயற்படுபவர்கள் இப்படியான விடயங்களையும் தீவிரமாக கவனித்து உன்னிப்பாக அவதானித்து அவற்றுக்கு எதிராகவும் செயற்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கேட்ட பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த சுமந்திரன் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ஐக்கிய ராஜ்யம் கொண்டு வருகின்ற அந்த புதிய பெண்டு அனுரா அரசாங்கம் கொண்டு வருவதாக அவர்களும் சொல்லி இருக்கின்ற அந்த அரசியல் யாப்பு மாற்ற நடவடிக்கையிலே இதையும் சொல்லியிருக்கிறார். பௌத்தத்துக்கு முன்னுரிமையை நீங்கள் வைக்கின்றால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுமந்திரனை பாராளுமன்றத்திலே பிரேரித்திருக்கிறார். இப்படியான சிக்கலான அதிலேயும் அது இருக்கிறது. அந்த யாப்பிலே தெளிவாக இன்னும் கடுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் ஏற்கனவே வேறு நேர்காணலே தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த பௌத்த சிங்கள தேரவாத பௌத்தத்துக்கு முன்னுரிமை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே, அதோடு தமிழ் பேசும் மக்களாக முஸ்லிம்களுக்கும் இது பிரச்சனையான விடயம். அவர்களோடும் சேர்ந்து இதற்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது வீரன் செறிந்த போராட்டமாகத்தான் அதை எடுக்க முடியும். இது நீதிமன்றத்திலே போய் பிச்சை கேட்பதை போல இந்த விடயத்திலே செயற்பட்டு எதுவும் நடக்கப் போவதில்லை. ஒரு இடத்திலே மட்டும் எதிர்த்தும் பலனளிக்கப் போவதில்லை. ஆகவே அதற்குரிய முறையிலே அது என்ன மாதிரி அந்த வீரன் செறிந்த போராட்டத்தை வெளிப்படுத்தலாம், இப்படியான விடயங்களை ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும்.
இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்படியான ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே வருவதற்கு, இதன் குரலாக வருவதற்கு அவர்களுக்கு பின்னாலே ஒரு மக்கள் இயக்கம் உருவாகும். மக்கள் இயக்கம் உருவாகும். மக்கள் இயக்கத்தினுடைய அழுத்தத்திலே தான் அது நடக்கும். இப்ப மக்கள் இயக்கமாக உருவாக்க செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாம் புஷ்பானமாக போய்க்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு புதிய மக்கள் இயக்கம், புதிய எழுச்சியோடு இந்த வீரங்களை எல்லாம் இணைத்தவாறு அது உருவாகி வர வேண்டும். அது உருவாகி வராமல் உதாரணமாக தென்னிலங்கையிலே பல புராதன தமிழ் அடையாளங்கள் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களிலே போய் நீங்கள் இந்த அடையாளங்களை எழுப்பிப்பார்கள் வேண்டுமென்றால் சிங்களவர்களுடைய வீரம் எப்படி வெளிப்படுகிறது. தமிழர் தாயம்தான் இன்றைக்கு எங்கட எல்லாளம் தாக்குதல் நடந்துறவங்களுக்கு தான் நன்றா வரும். எங்கட தமிழர் அடையாளங்கள் அங்க அழிக்கப்பட்டுட்டு, ஆனா அங்க வச்சு பார்த்தாலே விட மாட்டார்கள். அப்ப இதெல்லாம் இந்த இன நல்லிணக்கம் என்று சொல்லுபவர்கள் கூட ஒரு போலித்தனமாகத்தான் அதை தெரிகிறார்கள். இன்றைக்கு ஐநாவும் கூட அந்த முறையில் அதை அங்கீகரித்து போக வேண்டும் என்ற இதெல்லாம் இருக்கிறது. அடுத்தது வந்து ஒரு சர்வதேச பரிமாணத்திலே நாங்கள் இதை பார்க்கணும். இன்றைக்கு ரோஹிங்யா இன மக்களுக்கு எதிராக நடக்கிற இன அழிப்பு என்பது இதே சிங்கள பௌத்த தீவிரவாத தன்மையோடு தான் நடக்கிறது. அப்ப அந்த தன்மைகளை எல்லாம் ஆராய்ந்து அவர்களோடு எல்லாம் இணைந்து நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அப்படி பரந்துபட்ட நடவடிக்கையாக தெளிவான கோரிக்கையை தெளிவாக முன்வைத்து, அப்ப அதுதான் தமிழ் தேசிய அடிப்படையாக வரும். ஈழத்தமிழ் தேசிய அடிப்படையாக வரும். இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமையை ஏற்றுக்கொள்வோம், வேண்டுமானால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் தருகிறோம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தமிழ் தேசியவர்களாக தங்களையும் காட்டுவது வந்து இந்த போராட்ட இலங்கை தீவுடைய வரலாறு, இன அழிப்பு, பேரினவாதம் என்பது எப்படி கூர்மையடைந்து வந்திருக்கிறது என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த மாதிரியான அணுகுமுறைக்குள்ள நாங்கள் போக முடியாது. ரெண்டே பாத்தீங்கன்னா என்ன ஒரு தகவல் ஒன்று பார்த்துருந்தேன். புத்த விகார கட்டுற இடத்துல ராணுவம் தான் கட்டுது. அந்த இடத்துல வந்து சிங்கள ஏரியாவில் உள்ள பழைய கால புத்தருடைய ஆவணங்கள் கல்வெட்டுக்களை கொண்டு வந்து முதல் நிலத்துக்களை பதிக்கணுமா. அதுக்கு பிறகுதான் புத்த விகாரையை கட்டுமனம் என்றால் நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு, இது ஒரு ஆட்சி செய்யணும், இல்லை இது எங்கதான் இருந்துன்னா அங்கே அதுதான் கிடக்க போகுது. இது இவையால தாக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படியான ஒரு நாசகார வேலையில இந்த அருணகுமார திசாநாயக்காட அரசு வந்து செய்து கொண்டிருக்குது. அது அருணகுமார திசாநாயக்கால எந்த சிங்கள அரசு வந்தாலும் செய்யத்தான் போகுது. ஆனா இந்த மக்கள் நம்புனது நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த அனுரகுமார திசாநாயக்காவை நம்புது. இதே அரசும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கு. இதை வந்து தடுக்கணும்னா எங்க தமிழ் மக்களோட கடைசி முடிவு என்ன பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடியது, நீங்க ஒரு தமிழ்நெட் ஆசிரியராக இருந்து கொண்டு என்ன பேசலாம் என்று தெரியவில்லை. அதை நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு எங்கட வயல்ல வந்து ஒரு களம் வந்து என்ன நான் குடுங்கி அறிகிறோம், இல்லை மறந்தடிக்கிறோம். அது மாதிரி எந்த கேட்டுக்குள்ள வாடுறதோ எனக்கு விருப்பம்னா நான் தூக்கறிகிறதுக்கு இருக்குது. ஏனென்றால் உதாரணத்துக்கு ஒரு மாவீரன் நாளோ ஒரு மே 18 வந்தால் முந்தின காலங்கள்ல எல்லாம் சில அரசியல் தலைவரோட மக்களோ இல்லை உதாரணம் சிவாஜிலிங்கண்ணோ ஆனந்தி சசிதரனோ போய் ஒரு வாழைக்குத்தியை வச்சு விளக்கேற்றினாலே காலால் அடிச்சறிவினோம். எங்களை பொறுத்தவரை நான் மாவீரர்களுக்கோ இல்லை இறந்தவருக்கு விளக்கு ஏற்றுறது வந்து நாங்கள் இறை வழிபாடு மாதிரி தான் செய்யணும் அவைகளுக்கு. அப்ப அதை காலால தட்டி எறிகிறக்கு அவைக்கு உரிமை இருக்குது. ஸ்ரீலங்கா போலீஸுக்கோ ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கோ இருக்குன்றால் எனக்கு தேவையில்லாத புத்த பௌத்த மதம் எனக்கு தேவையில்லை, நானும் தூக்கறிவேன். அதை பற்றி நீங்க நினைக்கிறீங்களா? அது எறிகிறதால என்ன? அதாவது இந்த வீரம் செறிந்த மாதிரியான இந்த மாதிரி நடவடிக்கைகளாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு போராட்ட தன்மையோடு அதை பார்க்கிற பொழுது இன்றைக்கு கனடாவில் உருவாகி இருக்கின்ற அந்த இன அழிப்புக்கான நினைவு சின்னம் நினைவு திறக்கப்பட்டது. இன்றைக்கு அவர்களை இந்த பேரினவாதிகளை எல்லாம் கோபத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த கோபத்துக்குள்ளாக்கி இருக்கிற பொழுது இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு போராட்டத்தினுடைய வடிவம். முள்ளிவாய்க்கால் நினைவுக்காக ஒரு ஒரு நினைவு கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருந்தது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதை வந்து செய்தவர்கள் யார், எப்படி செய்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஒரு புறம் வைப்போம். அவர்கள் என்ன கோரிக்கைகளுக்கு பின்னால் நின்றா நிற்கிறார்கள், அதெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு அந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவமான விடயம். அதை அந்த நேரத்திலே காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வதை போல அதை அமைத்திருக்கின்றார்கள். தஞ்சாவூர்ல இருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம், அந்த முற்றத்தை அமைத்தது முக்கியமான நிகழ்வு. அதற்கு பிறகு இன்று இவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கிறது, இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு ஒரு புலம்பெயர் சூழலிலே கனடாவிலே தான் இந்த 14 வருஷத்துக்கு பிறகு பாரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இதை போன்று பல இடங்களிலே உருவாக வேண்டும். நீங்கள் பிரான்ஸ் எடுத்துக்கொண்டால் செவரான் இவரி என்ற இடத்திலே வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வைக்கப்பட்டிருக்கு. அது அந்த நகர சபையின் அனுமதியோட நகர சபை
பூங்காக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. ஆனா ஒரு சின்ன பதிவா தான் இருக்கு. இந்த பெரிய அளவுல இல்ல. நான் முதல்ல இங்க வச்சுட்டேன்னா, ஒரு சின்ன பதிவா தான் இங்க இருக்குது. ஆனா அந்த பெரிய அளவுல எழுந்து நின்று நான் ஒரு இனம் அழிக்கப்பட்டது என்று சொல்ற அளவுக்கு கனடாவில் இருக்கிறது. இதே போல பல இடங்கள்ல முன்னெடுக்கப்பட்டு வரும். இப்படியான விடயங்கள் செய்கின்ற பொழுது இந்த சிங்கள பேரினவாதம் இன்றைக்கு சீக்கியர்களுடைய நடவடிக்கை கனடாவிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கனடா நாடு வந்து சீக்கியர்களோடு சீக்கியர்களுடைய காலிஸ்தான் கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் ஒன்று உருவாக்கப்பட்டு முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா என்ற ஒரு வல்லாதிக்க சக்திக்கும் இந்த கனடாவுக்கும் இடையில பெரிய முரண்பாடு உருவாகிருக்கிறது இந்த விடயத்தில். இப்படி வந்து இந்த முரண்படுகின்ற அரசியல் முன்னேறாமல் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கணக்கெடுக்கப்படுபவர்களாக இல்லாது போய்விடும், கணிப்பிலே இல்லாதவர்களாக மாற்றப்பட்டுவிடும். எங்களுக்குள்ளேயே நினைவு நாட்களை செய்து கொண்டு எங்களுக்குள்ளேயே தனியே ஒளித்திருந்து செய்வதை போல செய்து கொண்டிருப்பதில் பலனில்லை. சிறிதாக செய்வதிலும் பலனில்லை. ஆங்காங்கு சிறிதாக செய்து கொண்டிருப்பதும் பலனில்லை. அப்ப நாங்கள் போட்டிருக்கிற தடைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதற்குள்ளே நின்று கொண்டு ஒளிந்து செயற்படுவதில் அது வீரம் செறிந்த ஒரு போராட்டமாக அமையாது. ஆகவே ஆயுதத்தை எடுத்து தாயகத்திலே போராடுவது என்பது அல்ல வீரம், அது மட்டுமல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட பல வடிவங்கள் இருக்கிறது. அந்த முறைகளில் நாங்கள் செய்கின்ற காஷ்மீர் விடயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காஷ்மீர் விடயத்துக்கு நாங்கள் பகிரங்கமாக ஆதரவு கொடுத்து தெருவில் இறங்குவது, பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயற்படுவது, இந்த இன அழிப்புக்கு எதிராக செயற்படுவது, இதெல்லாம் வந்து சர்வதேச ரீதியிலே ஒரு பரிமாணத்தை உருவாக்கும். உலகத்தின் பார்வை ஐநா திடல்ல காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக தங்களோட மண்ணில் வந்து இந்திய ராணுவம் ஆக்கிரமிப்பு செய்தன்னு சொல்லி என்ன போல ஒரு பகுதியில் அவையை படம் வைக்கிறவ. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் போராடுற காலம் நாங்களும் அந்த சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து, அதாவது பிரித்தானியாட்டேருந்து சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து நாங்களும் சிங்கள அரசிட்டேருந்து விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல காஷ்மீர் மக்களும் வந்து தண்ட நாடு, காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. பல ஆய்வுகள்ல இருக்குது காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. காஷ்மீர் ஒரு தனி நாடு. பாகிஸ்தான் ராணுவத்தின தொல்லையால போய்தான் இந்தியா இறங்கினது. இன்றைக்கு அந்த காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியா ராணுவத்தாலே அடி வாங்குகிறோம், பாகிஸ்தானே வாங்கி இன்றைக்கு அங்க ஒரு தீவிரவாத போக்கொண்டு இந்தியா ராணுவம் நின்று கொண்டு பழைய நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு காஷ்மீர் மக்களும் அதே நிலைமை, பஞ்சாப் மக்களும் அதே நிலைமை, ஈழத்தமிழர் நாங்களும் அதே நிலைமையில இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு பஞ்சாப் மக்களும் வந்து விட்டுக்கொள்ள இல்லைன்னு அவர்களும் வந்து இன்றைக்கு கனடாவில் இருக்கிற பெரிய அளவில் பெரிய ஒரு கட்டமைப்பாக இருக்கணும். அவையும் வந்து போராடி கொண்டு இருக்கிறோம். காஷ்மீர் மக்கள் போராடுறோம், நாங்கள் போராடுறோம். இன்றைக்குள்ள வந்து இந்தியா கூட வந்து நான் நினைக்கிறேங்கிற ஈழ விடுதலை போராட்டத்தை வந்து நசிச்சு கொண்டு போறதுக்குரிய காரணம் தமிழீழத்தை பெற்றுக் கொடுத்தால் காஷ்மீரில் உடைஞ்சு போகும், பஞ்சாப் உடைஞ்சு போகும்னு இந்தியா கொள்கை கோப்பாளர் பயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவைகள் அந்த இவ்வளவு இனப்படுகொலை நடக்கும் போதும் ஆதரவை கொடுத்துருன்றதே. ஆனால் நாங்களே நீ இந்தியா அமெரிக்கான்னு பார்க்காமல் நாங்கள் சொந்தமாக நீங்க சொன்னீங்க ஆப்பிரிக்காவில் ஒரு இளைஞன் 32 வயது இளைஞன் போராடுறான் தலைவனாக இருக்கிற மாதிரி நாங்களும் திரும்ப 16 ஆண்டு காலம் நாங்கள் பொறுத்துட்டோம். இனி நாங்களும் எங்கட கோரிக்கைக்கு வடிவங்களை மாத்துறதுதான் இனி பெற்ற வடிவங்களை மாத்தி எங்கடம் வடிவங்கள்னு சொல்றேன். புத்தக வேலையை வச்சா தூக்கி அறிவேன். அந்த